ஓகே, நம்ம வாட் இஸ் டீகமிஷன் அப்படின்னு சொல்லி போன செஷன்ல வந்து பார்த்தோம். டீகமிஷன் என்னென்ன ரீசனுக்காக நம்ம வந்து டீகமிஷன் பண்ணுவோம். டீகமிஷன் அப்படிங்கிறது ஒரு டிவைஸை ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரதான் டீகமிஷன். ஸோ பிசிக்கல் சர்வர் டீகமிஷன் இருக்கு, விர்ச்சுவல் சர்வர் டீகமிஷன் இருக்குது. ஸோ இந்த செஷன்ல வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஒரு விண்டோஸ் சர்வரோட டீகமிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு விண்டோஸ் சர்வரை என்ன ப்ராசஸ் மூலமா டீகமிஷன் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக டீகமிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ESXக்கு ஒரு டீகமிஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், விண்டோஸ் சர்வருக்கு சில டீகமிஷன் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவாக ஒரு டீகமிஷன் ப்ராசஸ்ல ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஒரு இந்த விண்டோஸ் சர்வரை வந்து டீகமிஷன் பண்ண போறோம் அப்படின்னா, டீகமிஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த மெயில் மூலமா சென்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த விண்டோஸ் சர்வர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ டியூ டு எண்ட் ஆஃப் லைஃப் we are decommissioning the server. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் இருக்கிற ஒரு சர்வர் வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் எண்ட் ஆஃப் லைஃப் இருக்கிறதுனால நம்ம டீகமிஷன் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, டீகமிஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்வர்ல என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுது, என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே பேக்கப் எடுக்கணும். சரியா? ஸோ பேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேக்கப் த டேட்டா. பேக்கப் எடுக்கணும். எதர் நீங்க வந்து எப்படி பேக்கப் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல ஆர் ஒரு ஷேர் ஃபோல்டர்ல நீங்க பேக்கப் எடுக்கலாம். அல்லது அந்த சர்வர் வந்து ஆல்ரெடி பேக்கப் டூல்ல ஆட் பண்ணிருக்கோம், லைக் காமாட்லயோ இல்லை ஏதோ ஒரு பேக்கப் டூல்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா we can take the backup. ஸோ பேக்கப் வந்து எடுத்துடுறோம். செகண்ட், இன்ஃபார்ம் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா சர்வர் சம்பந்தம் இன்வால்வ் ஆனவங்க, லைக் அந்த சர்வர் சம்பந்தமா அப்ளிகேஷன் டீம், இப்போ சப்போஸ் டேட்டாபேஸாக இருந்தால் டேட்டாபேஸ் டீம், வேற யார், அப்புறம் விண்டோஸ் டீம், அது விண்டோஸ் சர்வர் இருந்தால் விண்டோஸ் டீம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள். அதே மாதிரி அது அந்த சர்வர் யார், அந்த சர்வர் ஓனர் யாரு, சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து அந்த சர்வர், இந்த கிளைண்ட் தான் அந்த சர்வர் வச்சிருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே நம்ம லூப்ல வச்சு ஒரு மெயில் கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணணும். என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சர்வர் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு, இந்த சர்வர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ எண்ட் ஆஃப் லைஃபா இருக்காது, அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். எதுக்காக நீங்க பண்றீங்க, எண்ட் ஆஃப் லைஃப்னா என்ன, இந்த ஹார்ட்வேர் வந்து வாரண்டி எக்ஸ்பைர் ஆயிடுச்சு, லைக் இந்த ஹார்ட்வேர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு, இதனால வந்து நமக்கு எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைக்காது, செக்யூரிட்டி பிரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ we are deciding to decommission the server அப்படி சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் டேட்டா பேக்கப் எடுக்கணும். ஆக்சுவலா எங்க ஆஃபீஸ்ல என்ன ப்ராசஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த சிஎம்டிபில வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணோம். தென் இல்ல அது வர இருங்க ஸ்டெப் வர. தென் ஃபுல் பேக்கப் வேணுமா வேணாமான்ற ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிரணும். அதான். ஸோ நீங்க டிகமிஷன், அதாவது சிஎம்டி ரிமூவ் பண்ண கடைசியா வரும். ஓகே, ஸோ இன்ஃபார்ம் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டேட்டா பேக்கப் எடுத்துடணும். டேட்டா பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன பர்பஸோ என்னவோ அதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு, சப்போஸ் ரைடு கான்ஃபிகர் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டாஸ்க் ரைஸ் பண்ணணும் ஆர் சேஞ்ச். ஸோ ஐடிஎல் ப்ராசஸ் படி சர்வீஸ்னோவில் இதுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணணும், அல்லது இதுக்கு ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணணும். சும்மா நீங்கள் எடுத்தோன்னே டீகமிஷன்லாம் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் தான் இந்த டாஸ்க்காக ஒரு இது. ஸோ இதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மெயில் பண்ணணும் கஸ்டமர். எகைன் இப்போ நீங்கள் டீகமிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மெயில் பண்ணிடணும். இந்த மாதிரி இதை நாங்கள் டீகமிஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டேட் மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணணும். இந்த மாதிரி
இன்னைக்கு டேட் என்ன, லைக் இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜூலை 27 we are going to decommission the server சொல்லிடணும். ஸோ தட் அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து அதை ரெடி பண்ணிப்பாங்க, பேக்கப் டேட்டாலாம் பேக்கப் எடுத்துப்பாங்க. நவ் we are in the process of decommission. நம்ம அதை decommission பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கும். அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, சேஞ்ச் ரைஸ் பண்ணணும், எல்லாமே ரைஸ் பண்ணி சேஞ்ச் எல்லாம் அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த சர்வரோட மானிட்டரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ரிமூவ் த டிவைஸ் ஃப்ரம் மானிட்டரிங். ஏன் அப்படின்னா, நீங்கள் மானிட்டரிங் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த சர்வர் டீகாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்னெசரியாக அது தேவையில்லாமல் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிவைஸை வந்து மானிட்டரிங்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. முக்கியமாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இந்த டிவைஸை வந்து நீங்கள் சிஎம்டிபியில் மார்க் பண்ணுங்க. ஸோ சிஎம்டிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட சர்வரோட எல்லா டேட்டாவும் அதில் தான் இருக்கும். அந்த சர்வர் ஐபி என்ன, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ சிஎம்டிபியில் அது டீகம்ஷன் மார்க் பண்ணிட்டோம்னா, நாளைக்கு யாரோ ஒரு 10 நாள் கழிச்சோ அல்லது 1 வருஷம் கழிச்சோ இது சம்பந்தமாக தேடுறப்ப ஓகே இது டீகம்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தே வில் கம் டு நோ. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். தென் ரைடு கான்ஃபிகர் ஆகிருக்கும், ரைடை பிரேக் பண்ணணும். ஸோ ரைடை பிரேக் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓஎஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். நீங்கள் எப்போ ரைடை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைடு எங்கேருந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம், லைக் அந்த ரைடை வந்து பயாஸ்லேருந்து கான்ஃபிகர் பண்ணலாம், அல்லது டெல்ஸ்லாம் அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது, ஹெச்பினா அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அந்த யூட்டிலிட்டிலேருந்து யூ கேன் பிரேக் த ரைடு. பிரேக் த ரைடுனா ரைடை டெலீட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் ரைடை வந்து டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் இருக்க ஓஎஸ் எல்லாமே ஃபார்மட் ஆயிரும், டேட்டா எல்லாமே ஃபார்மட் ஆயிரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் சப்போஸ் இதில் வந்து டிஎன்எஸ் என்ட்ரி எதுவும் போட்டிருக்கீங்க அப்படின்னா டிஎன்எஸ் என்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. டிஎன்எஸ் என்ட்ரி கைஸ், இது நான் இப்போ சொல்றது என்னன்னா, பக்காவாக ப்ரொடக்ஷன் இதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணாலும் அது பெரிய பிரச்சனையாகும். அதனால இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ சரி, இதில் இன்னொரு பாயிண்ட் நான் வந்து விட்டுட்டேன், அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டீகமிஷன் டிவைஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஷட் டவுன் த சர்வர். ப்ரோ டொமைன்ல இருந்து இது ரிமூவ் டிசைன் பண்ணனும்ல? ஆமா ஆமா, டொமைன்ல இருந்துச்சு அப்படின்னா டொமைன்ல கண்டிப்பா டிஜாயின் பண்ணனும். சோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமைன் கண்ட்ரோலர் ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிருங்க. ஷட் டவுன் பண்ணி ஒரு 10 days வெயிட் பண்ணணும். கூலிங் பீரியட். ஷட் டவுன் பண்ணி 10 days வெயிட் பண்ணுங்க. அந்த 10 days கூலிங் பீரியட் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் அந்த சர்வருக்கு டேட்டா எனக்கு வேணும், டக்குன்னு வேணும், இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு அவங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கணும். அதுக்காக அந்த 10 நாள் வந்து சரௌண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. அது 10 நாளாக இருக்கலாம், இல்லை 1 வீக்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை பண்ணி வச்சுக்கோங்க. சிஎம்டிபியில் டீகமிஷன் சொல்லி மார்க் பண்ணிடுங்க. கடைசியாக யாரும் எதுவும் வரல அப்படின்னா ரைடை பிரேக் பண்ணிடுங்க. ரைடை பிரேக்னா ரைடை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். உங்களோட ரைடில் போய் டெலீட் பண்ணிடுங்க. தென் டிஎன்எஸ் என்ட்ரி இருந்துச்சுன்னா டிஎன்எஸ் என்ட்ரி இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சர்வர் வந்து எதுவுமே அந்த சர்வரை டேட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சர்வரை we can hand out to the DC data center. இப்போ டேட்டா சென்டர்ல என்ன செய்யணும் அப்படின்னா, remove the server cables. கேபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். சரியா? then hand over to
ஸ்டோர்ஸ் டீம். டேட்டா சென்டர்ல ரேக்ல ரிமூவ் த கேபிள்ஸ், அந்த நெட்வொர்க் கேபிள்ஸ், சப்போஸ் ஸ்டோரேஜ்ல ஸ்டோரேஜ் கேபிள் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேண்ட் ஓவர் டு த டேட்டா சென்டர் ஸ்டோர்ஸ் டீம். அதை ஹேண்ட் ஓவர், இது வரைக்கும் நம்ம வேலை ஸ்டோர்ஸ் டீம் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஒன்ஸ் ஹேண்ட் ஓவர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சர்வரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெட்டிங் பண்ணிடுவாங்க. அது சில கம்பெனியோட பாலிசியை பொறுத்து ஸ்ட்ரெட்டிங் பண்ணுவாங்க. சிலர் அதை வந்து ஹார்ட் டிஸ்கை மட்டும் வெளியில் எடுத்துட்டு அதை ரீசேல் கூட பண்ணிப்பாங்க. அது வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் என்டையர் டீகமிஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் என்வரான்மெண்ட்ல ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலாட்டி இது வில் பி இஷ்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தென் ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே. தென் சேஞ்ச்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, புரியல என்னது? இந்த டாஸ்க் ஆர் சேஞ்ச். ஆமா. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? தனியாக கிளாஸ் எடுப்பேங்க. ஐடியல் ப்ராசஸ்ல கிளாஸ் எடுப்பேன். டாஸ்க் என்ன சேஞ்ச் என்ன இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தனியாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரியா? ஓகே. ஏன்னா தனி டாபிக், அதுக்கு தகுந்த மறுபடியும் அது தனியா வேற ஒரு டாபிக்ல போயிடும். ஃபைன். சப்போஸ் இப்ப ஒரு ஏடி சர்வரை வந்து டீகமிஷன் பண்றோம்னா வேற எதுவும் ப்ரீரெக்விசிட்ஸ் அதுக்கு வேற ப்ராசஸ் இருக்குது. ஏடி சர்வர் டீகமிஷன் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்குது.